செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இப்போது இலங்கையின் பேரிடர் மீட்பு பணிகளில் பல நாடுகள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பல நாடுகள் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அதில் பல முக்கியமான ராஜதந்திர விடயங்கள் கலந்திருக்கின்றன என்பதை நாங்கள் கடந்து செல்ல முடியாமல் இருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது நாங்கள் ஓரிரு தினங்களாக மிக முக்கியமான தகவல் ஒன்றை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய C-130 விமானம், அதிசிறப்பு இராணுவ சரக்கு விமானங்கள் இலங்கை வந்தது தொடர்பிலும் அது வருகை தந்த பின்னர் ஏற்பட்டிருந்த சில ராஜதந்திர ரீதியான மாற்றங்கள் தொடர்பிலும் அவை தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அண்மைய மறைமுக செய்திகளை வெளிப்படையாக செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட அவை தொடர்பான யாருமே சில வேளை ஒரு சிலர் அறிந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றோம். குறித்த C-130 அதிசிறப்பு இராணுவ சரக்கு விமானங்களுடைய வருகை, அது வருகை தந்த பாதைகள் அல்லது அதனுடைய முக்கியத்துவம் பற்றியெல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கூறப்பட்டு விட்டன. அந்த வகையில் பார்க்கின்ற போது இப்போது இலங்கையில் குறிப்பாக கட்நாயக்க விமான நிலையத்திலே அந்த விமானம் தரையிறங்கிய நாளும் உங்களுக்கு தெரியும். குறிப்பாக சொல்ல அந்த விமானம் 7ஆம் தேதி கட்நாயக்க விமான நிலையத்திலே தரையிறங்குகிறது. அதன் தொடர்ச்சியாக 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 12ஆம் தேதி, மீண்டும் 12ஆம் தேதி 2 இடங்கள் அனுராதபுரம், திருகோணமலை என்று பல இடங்களிலே அந்த விமானத்தின் தரையிறக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த விமான தரையிறக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஏக காலத்தில் இன்னும் ஒரு விடயம் அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பெரிய தீவான குவாம் தீவில் இருந்துதான் குறித்த C-130 விமானத்தை இலங்கைக்கு செலுத்துகின்றார்கள். இலங்கைக்கு விமானம் செலுத்தியதும் தவறில்லை. அங்கு செல்லுகின்ற போது கட்நாயக்க விமான நிலையத்துக்கு அந்த விமானம் வருகிறது என்கின்ற செய்திகளும் பகிரப்பட்டிருந்தன. இப்போது இருக்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்த விமான பரப்பிலோ அல்லது அது இலங்கைக்கு வருகை தந்ததிலோ பேரிடருக்கான நிவாரணமாகத்தான் அது கூறப்படுகிறது. அதில் ஒரு மாற்றமும் இல்லை. இதில் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்று சொன்னால், இலங்கைக்கு குறித்த C-130 விமானம் பரப்பினை மேற்கொள்வதற்கு முதல் அந்த கட்டுப்பாட்டு அறையில் இருந்து கட்நாயக்க விமான நிலையத்துக்கு இவை வருகை தருகின்றன. இவ்வாறான ஒரு பேரிடர் மீட்புக்காக அமெரிக்க பேரிடர் பேராண்மை குழுவில் இருந்து பலர் வருகை தருகிறார்கள் என்கின்ற தகவல் பகிரப்பட்டிருக்கின்றன. இவ்வாறாக இந்த தகவல்கள் கட்நாயக்க விமான நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. கட்நாயக்க விமான நிலையத்திலே அமெரிக்க C-130 விமானங்கள் தரையிறங்குகின்றன. இப்போது இங்கு இருக்கக்கூடிய வினா என்னவென்று சொன்னால், அந்த வருகை தந்த விமானத்திலே அன்றைய நாள் குறித்த 7ஆம் தேதி தரையிறங்குகிறது. ஆனால் 8ஆம் தேதி மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு 2 130 விமானங்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பறக்கின்றன. இங்குதான் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. பலாலி கட்டுப்பாட்டு நிலைய பொறுப்பாளர் அல்லது பலாலி கட்டுப்பாட்டு நிலையத்தினுடைய முக்கிய அதிகாரியாக இருக்கக்கூடியவர் கூறுகின்றார், கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து குறித்த விமானங்கள் பலாலிக்கு வருகை தருவது தொடர்பில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து விமான பரப்புகள் ஆரம்பிப்பதற்கு முன்னர் தான் ஒரு தகவல் வந்ததாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இவற்றின் நம்பகத்தன்மை முழுமையாக உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், கட்நாயக்காவிலிருந்து பலாலிக்கு செல்லுகின்ற பயணப்பாதை என்பது அவர்கள் அங்கு குறித்த குவாம் தீவிலிருந்து ஆரம்பிக்கின்ற போது அவை தொடர்பான தகவல் வெளிவரவில்லை. அவை இலங்கைக்கு செல்லுகின்ற கட்நாயக்காவில் தரையிறக்கம் என்று வந்த பின்னர் தான் திடீரென்று கட்நாயக்காவில் இருந்து பலாலி நோக்கி குறித்த இராணுவ சரக்கு விமானங்கள் செல்லுகின்றன. இயல்பாக யோசித்து பாருங்கள், 2 விமானங்கள் வந்திருந்தால் கூட அந்த 2 விமானங்களிலும் குறித்த திகதியில் கட்நாயக்காவில் ஒரு குறிப்பிட்ட தொகையை இறக்கிவிட்டு மீண்டும் குறித்த ஏனைய பொருட்களை கொண்டு யாழ்ப்பாணத்திலே இறக்கி இருக்கலாம். அவை சாதாரணமாக சிந்திக்கலாம். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் 10ஆம் தேதியும் விமானம் தரையிறங்குகிறது பலாலியிலே. அதன் பின்னர் 12ஆம் தேதி அனுராதபுரத்திலே தரையிறங்குகிறது. அடுத்தது 12ஆம் தேதி இன்னும் ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது. 10ஆம் தேதி அனுராதபுரத்திலே இறங்கிய அதே வேளை 12ஆம் தேதி திருகோணமலையிலும் ஒரு தரையிறக்கம் சீனங்குடாவிலே தரையிறங்குகிறது. 2 விமானங்கள் அல்லது 3 விமானங்கள் வந்ததா அல்லது கட்நாயக்காவில் 7ஆம் தேதி தரையிறங்கிய பின்னர் பலாலியில் குவாம் தீவில் இருந்து நேரடியான ஒரு தரையிறக்கத்தை அமெரிக்கா செய்து பார்த்திருக்கின்றதா? இதுதான் இங்கு இருக்கக்கூடிய வினா. இயல்பாக சிந்தித்து பாருங்கள். அதாவது இராணுவ சரக்கு விமானங்கள் தான் வருகை தருகின்றன. அவை எடுத்து வந்த பொருட்களை இறக்காமல் மீண்டும் கொண்டு இறக்கியது என்று சிந்திக்க தோன்றுகிறதா? இல்லை. குவாம் தீவிலிருந்து நேரடியாகவே பலாலிக்கான விமானம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. இராணுவ விமானம் செலுத்தி அதில் ஒரு பரிட்சாத்தமான ஓட்டம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த முன்னோட்டம் அவர்களுக்கு வெற்றி அளித்திருக்கின்றது. கட்நாயக்காவில் தரையிறங்காமல் நேரடியாக கட்நாயக்காவில் 7ஆம் தேதி வந்தது சரி, ஆனால் 10ஆம் தேதி நேரடியாகவே அவை
பலாலியிலே தரையிறக்கம் செய்திருக்கிற மீண்டும் 2 விமானங்கள் பலாலியில் தரையிறங்கிய. எனவே ஒட்டுமொத்தத்தில் பார்க்க போனால் சர்வதேச ரீதியாக நேரடி விமான சேவை ஒன்று, அதாவது அது இராணுவ விமானமாக இருக்கலாம் அல்லது பேரிடர் மீட்புக்கு வந்த சரக்கு விமானமாக எதுவாக இருந்தால் கூட இந்த ஒரு செய்தி மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே கூறப்பட்டிருக்கிறது. குவாம் தீவில் உள்ள வடபகுதியிலிருந்து ஆரம்பித்த விமான பயணம் என்பது 7ஆம் தேதி கட்டுநாயக்காவுக்கும் அதன் பின்னர் 10ஆம் தேதி நேரடியாக பலாலிக்கும் செலுத்தப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி வந்த விமானத்திலேயே அனைத்து சாமான்களையும் இறக்கிவிட்டு சென்றிருக்கலாம், ஆனால் இறக்கவில்லை. இவ்வாறு நடந்திருக்கின்றது. இப்போது இருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், பலாலி கட்டுப்பாட்டறையின் அதிகாரியை பொறுத்தவரையில் பலாலிக்கு விமானம் செலுத்தப்படுகிறது, C-130 விமானம் செலுத்தப்படுகிற செய்தி என்பது மிக ரகசியமாக இராணுவ தரப்பால் கையாளப்பட்டிருக்கின்றது. இராணுவ விவகாரங்களுக்குள் மிக நெருக்கமாக அவை பகிரப்படாமல் இருந்திருக்கின்றன. அவை அங்குதான் சென்றிருக்கின்றது. இதே போன்றுதான் குளோப் மாஸ்டர் 17 CIA தலைவர் உட்பட பல அதிகாரிகள் வருகை தந்த போதும் கட்நாயக்க விமான நிலையத்திலே தரையிறங்கியிருந்தார்கள். அதன் பின்னர் இன்னும் ஒரு விமானம் அமெரிக்காவிலிருந்து வருகை தந்த போது 2023-24 காலப்பகுதியிலே ரட்மலானி விமான நிலையத்திலே தரையிறங்கி இருந்ததையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கின்றது. கிட்டத்தட்ட வான் பாதுகாப்பு அல்லது வான் மேலாண்மை என்பது இந்தியாவிடமிருந்து முழுமையாக செயலிழந்திருக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது. காரணம், அமெரிக்காவை பொறுத்தவரையில் சீனா இந்தியாவின் அண்மைக்கால உறவு அல்லது நெருக்கம் என்பது ஆசிய பிராந்தியத்தில் ஒரு பெரும் ஆபத்தாக மாறிவிடும் என்பதை உணர்த்தி இருப்பதாகவே இங்கு கூற வேண்டி இருக்கின்றது. இன்னும் பொறுத்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வறட்சி ஏற்பட்ட போது வறட்சி நிவாரணம் உலக நாடுகள் பலவற்றில் அல்லது புலம்பெயர்ந்திருக்கக்கூடியவர்கள் தமிழகம், இந்திய அரசு என்று பலரும் வழங்கியிருந்தார்கள். தமிழகம் வழங்கிய வறட்சி நிவாரணத்தை கூட தமிழர் பகுதிக்கு நேராக அனுப்பவில்லை. அதே போன்று இந்தியாவின் வறட்சி நிவாரணத்தை கூட தமிழர் பகுதிக்கு நேராக அனுப்பவில்லை. ஆனால் இங்கு இன்னும் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் விரும்பினால் எதனையும் கொடுக்கலாம். தமிழர் பகுதிக்கு அமெரிக்காவினுடைய உதவி நேரடியாக வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் இதிலும் கூட அமெரிக்கா தன்னுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தி இருக்கின்றது அல்லது தனி சிறப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற போது இந்தியாவை பொறுத்தவரையில் அவை கொழும்புக்கு வழங்கப்பட்டுத்தான் பின்னர் ஏனைய பகுதிகளுக்கு வழங்கப்படுகின்றன. ஆக குறைந்தது மலேக பகுதிக்கு கூட இந்தியாவால் நேரடியாக வழங்க முடியாமல் இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அனுராதபுரம் அடங்கலாக ஏனைய பகுதிகளுக்கு இவை வழங்கப்பட்டிருக்கின்றமை இங்கு அவதானிக்கப்பட வேண்டி இருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் யோசிக்கலாம், அனுராதபுரம் என்று கூறுகிறோம் என்று. அனுராதபுரம் வடக்கு கிழக்கின் தொண்டை பகுதியாகவே இருக்கின்றது. ஒரு தொண்டையாகத்தான் அனுராதபுரம் இருக்கின்றது. யுத்த காலத்தில் மிக பிரதான பின்தளமாக இராணுவத்தினர் அனுராதபுரத்தை பயன்படுத்தி இருந்தார்கள். அனுராதபுர விமான தளத்துக்கும் சில முக்கியமான குணாதிசயங்கள் இருக்கின்றன. சில வரலாற்று சிறப்பு மிக்க தன்மைகளும் அந்த விமான நிலையத்துக்கு இருக்கின்றது. வடக்கு கிழக்கு விமான நிலையமாக பிரதானமாக பார்க்கப்படக்கூடிய பலாலி விமான நிலையத்தில் ஏதாவது ஒரு நெருக்கடி நிலை, ஏதாவது ஒரு சிக்கல் நிலை வருகின்ற போது அதற்கு பின்தளமாக அனுராதபுரம் இயங்கி இருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த அடிப்படையில் தான் அனுராதபுரத்திலிருந்து பல கனரக இராணுவ விமானங்கள் யுத்த கால பகுதியில் வடக்கு நோக்கி நகர்ந்திருந்தது. யுத்த காலத்தோடு ஒப்பிடுகின்ற போது அனுராதபுரத்தையும் இந்த கால பகுதியிலே அமெரிக்க விமானங்கள் பரிசோதித்து பார்த்திருக்கின்றன. இந்த விமான ஓடுபாதையின் தன்மைகள், அந்த விமானத்தின் இறங்குகின்ற போது அந்த விமான தளத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு தன்மைகள் எல்லாம் அங்கு பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்போது இந்த பேரிடர் கால பகுதியில் இவற்றை பகுப்பாய்வு செய்யாது விட்டால் பின்னர் ஒருவேளை இவற்றை பகுப்பாய்வு செய்வதற்கு அல்லது சில நடவடிக்கை எடுப்பதற்கு முற்படுகின்ற போது இலங்கை அரசாங்கமோ அல்லது இந்திய அரசாங்கமோ அதற்கு ஏதோ ஒரு கருத்தை கூறி தடை செய்துவிடும் என்பதை அறிந்த அமெரிக்கா இந்த பேரிடர் கால பகுதியிலே திருகோணமலை, அனுராதபுரம், அதே போன்று பலாலி போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தின் தன்மைகளையும் முழுமையாக உணர்ந்திருக்கின்றன. வவுனியாவில் ஒன்று இருக்கின்றது, அது சிறிய ரக விமான நிலையமாக இருந்தாலும் அவையும் ஒரு இராணுவ விமான தளமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச விமான நிலையமாக, 2வது சர்வதேச விமான நிலையமாக, 2வது நீளமான ஓடுபாதை உள்ள விமான நிலையமாக பலாலி விமான நிலையம் இருக்கின்றது. எனவே பலாலியை இப்போது ஒரு படி மேலே எடுத்து சென்று விட்டது. நீங்கள் கேட்பது புரிகிறது. நீங்கள் அந்த விமானங்களின் அந்த ஓடுதளங்கள் அல்லது ஓடுபாதைகள் அல்லது அதனுடைய சிறப்புகளை எல்லாம் இப்போது இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய சிறப்புகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த விமானத்தினுடைய அந்த ஒவ்வொரு அங்குலமாக பார்க்கின்ற போது ஒரு செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்தோ பசிபிக் கொமாண்டில் உடனடியாகவே மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த இராணுவத்தினர் சென்ற பின்னர் நேற்று மாலை அளவில், அமெரிக்க நேரம் அளவில், அங்கு ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றதாக அவர்களுடைய செய்தி குறிப்பொன்று இருக்கின்றது.
அந்த கலந்துரையாடலிலே கர்னல் சார்ல்ஸ் டி கூலே அவர்கள் இருந்திருக்கிறார். சாமுவேல் ஜே பொப்ரே அவர்களும் அந்த கலந்துரையாடலில் இருந்திருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அந்த குறித்த பகுதிகளிலே விமானங்களை செலுத்திய விமானிகளும் வழமைக்கு மாறாக அந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன கலந்துரையாடப்பட்டது என்பதை தொடர்பில் மேலதிகமான எந்த ஒரு தகவலும் இதில் வெளிவரவில்லை. இவ்வாறு இருக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு பரிசோதனை நடந்து முடிந்திருக்கின்றது. இலங்கையில் ஏற்பட்டது பேரிடர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீட்பு நடவடிக்கைகள் முக்கியம், வழங்கப்பட வேண்டும், அதில் மாற்றமில்லை. ஆனால் அதற்குள் ஒரு பெரியதொரு நகர் ஒன்று நடந்து முடிந்திருக்கின்றது. எம்மவர்களை பொறுத்தவரையில் இந்த சந்தர்ப்பத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம்? திருகோணமலையிலே நிவாரண பணிகளில் ஈடுபடுகின்ற போது அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் யூலி சங் அவர்கள் தானும் அந்த நிவாரண பணியிலே பொருட்களை இறக்குகின்ற பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்லாது அவர் ஒரு நெருக்கடியான காலப்பகுதியில் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர். இப்போது ஒரு புதிய தூதுவர் தயார் நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இது போன்றுதான் இதற்கு முன்னரும் ஒரு புதிய தூதுவர் தயார் நிலையில் இருந்த போது அவருடைய நியமனம் அப்படியே ரத்தானது. இப்போது ஒரு புதியவர் நியமிக்கப்பட்டிருந்தனர். ஒருவேளை அவர் வருகின்ற வருடம் வருவாரா அல்லது யூலி சங் அவர்கள் நீடிக்கப் போகிறாரா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய மேலதிகமான வினாவாக இருக்கின்றது. இப்படி பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக இலங்கை மீது அமெரிக்காவினுடைய இராணுவ விவகாரங்கள் என்பது மிக நுட்பமாக படர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலப்பகுதியில் இந்தியாவால் எதனையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதாகவே ராஜதந்திர மட்டத்தில் கூறுகின்றனர். அதன் இயலாமையின் வெளிப்பாடுதான் மிலிந்த முரகொடவோடு கதைத்தது மட்டுமல்லாது, ஒருவேளை வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் மிலிந்த முரகொடவை ஒரு பொது வேட்பாளராக நகர்த்துவதற்கு இந்தியா சிந்திக்க ஆரம்பித்து விட்டதா என்கின்ற சந்தேகமும் இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், இலங்கையில் இருக்கக்கூடிய அனுரகுமார திசாநாயக்க அரசை பொறுத்தவரையில் எல்லோரும் நினைத்தது போன்று அவரை வளைத்து பிடிப்பதில் ஒரு தர்ம சங்கடத்தை சீனாவும் இந்தியாவும் எதிர்கொண்டிருக்கின்றது. அதனை உணர்ந்தவர்கள் இவரை வைத்துக் கொண்டு சில நடவடிக்கைகளை செய்வதில் தமக்கு ஒரு சிக்கல் இருக்கலாம் என்பதை உணர்ந்ததனால் அங்கு மாற்று திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க முயற்சி செய்கிறார்களோ என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் உங்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும். ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஒரு தேசிய பட்டியல் கிடைத்த போது அவர் ஒரு வருடங்களுக்கும் அதிகமான நாட்கள் நாடாளுமன்றம் செல்லாமல் அந்த பேரும் நிரப்பப்படாமல் இருந்தது. பின்னர் அவர் நாடாளுமன்றம் சென்றார். பின்னர் நாடாளுமன்றம் சென்ற பின்னர் அங்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு அவர் மீண்டும் ஜனாதிபதியான வருகின்ற அளவுக்கு அந்த நிலைமை மாறியது. இப்போது பார்த்தீர்கள் என்றால் கரீன் பெர்னாண்டோ ஒன்று கூறுகின்றார், ஏப்ரல் மாதம் அளவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட போகிறது என்று. இன்னும் ஒரு கருத்து ஐக்கிய தேசிய கட்சி தரப்பிலே கூறப்படுகிறது, ரணில் விக்ரமசிங்கே ஏப்ரல் மாதம் அளவில் நாடாளுமன்றம் செல்ல போகிறார் என்று. அன்று நடந்தது போன்று இப்போது நடக்கும் என்று கூற வரவில்லை. ஆனால் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு செய்தி சர்வதேச ரீதியாக கூறப்படுகிறது. குறிப்பாக சர்வதேசத்தினுடைய மிக முக்கியமான செய்தியாக இருப்பது, பல மில்லியனை சேகரிப்பதில் ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையின் அனர்த்தம் தொடர்பில் முயற்சிகளை ஏற்கொண்டிருக்கின்றன. பல நாடுகளை ஒருங்கமைத்து முதற்கட்டமாக இந்த பணிகளை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் உத்தேசித்திருப்பதாக ஐநாவுடைய செய்தி குறிப்பு கூறுகிறது. இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் இலங்கை அரசாங்கத்தின் மீது இப்போது சர்வதேசத்துக்கும் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் அல்லது அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கும் இலங்கை அரசிடம் இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை ஒன்றுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை என்று கூறுகிறார்கள். அப்படி பார்க்கின்ற போது சர்வதேச ரீதியாக இலங்கைக்கான உதவிகள் அல்லது இலங்கையை காப்பாற்றுகின்ற நடவடிக்கைகள் இப்போது ஈடுபட்டு வருகின்ற தரப்புகள் ஆங்காங்கே உறுதிப்படுத்துகிறார்களா அல்லது அமெரிக்கா எதிர்பார்ப்பது போன்றோ அல்லது அமெரிக்கா நினைப்பது போன்றோ ஜனவரியின் பின்னர் முழுமையாக இலங்கை மீது ஒரு தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தப் போகிறதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. அமெரிக்கா இந்த விடயத்தில் நேரடியாக அதிகளவு சீற்றத்தோட கையாளுவதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய பூகோள அரசியலில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் நெருக்கடி, சீனா இந்தியா இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்லுறவு தான் இதற்கு பிரதான முக்கிய புள்ளியாக மாறி இருப்பதாக கூறப்படுது. எது எப்படியோ இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கையின் அரசியல் தன்மை என்பது ஒட்டுமொத்தத்திலே மாறி இருக்கின்றமைதான் குறிப்பிடத்தக்கது. பேரிடர் வந்த பின்னர் இலங்கையின் அரசியல் முழுமையாக செயலிழந்த நிலையில் இருக்கின்றது அல்லது திறனற்ற நிலையில் இருக்கிறது என்றால் தகும் என்று கூறலாம். இவ்வாறு பார்க்கின்ற போது வரப்போகின்ற நாட்கள் இராணுவ ரீதியாக பரிசோதனைகளை மேற்கொண்ட அமெரிக்கா நேரடியாக களம் பார்க்க போகிறதா அல்லது இனி வரப்போகின்ற நாட்களில் எவ்வாறான உதவிகளை எவ்வாறான வகைகளில் யார் யார் செய்கிறார்கள் என்பதை வைத்துத்தான் இலங்கையினுடைய அமைவிடம் தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. எனவே இந்த காலப்பகுதியில் தமிழர் தரப்புகள் இதனை எப்படி கையாளப் போகின்றன?
தமிழர் தரப்புகள் கையாளுவதற்கு வேற்றுமைகள் அல்லது கசப்புணர்வுகளை மறந்து எல்லாரும் ஒரு இடத்திலிருந்து கதைக்கப் போகிறார்களா, அல்லது சர்வதேசம் தான் விரும்பியதை செய்வதற்கு தான் விரும்பியபடியே தான் சிந்திக்க போகிறதா, அல்லது அவர்களுக்கு ஆலோசனைகளை கூற போகிறார்களா? எதுவும் இல்லாமல் வெறும் வெற்று கதிரைகளாகவே தமிழர்களுடைய அரசியல் கடந்து செல்ல போகிறதா என்கின்ற சந்தேகம் தான் இங்கு பரவலாக இருக்கின்றது. எனவே இவ்வாறான தகவலோடு மிக முக்கியமான ஒரு காலம் கணிந்திருக்கின்றது. பலாலியில் அமெரிக்காவின் விமானம் இறங்கிவிட்டது, நேரடியாக அமெரிக்கா உதவி செய்து விட்டது, இந்தியாவை வென்று விட்டது என்று கூறுவதை தவிர்த்து இந்தியாவை வெற்றி கொண்டதாக நாங்கள் கணித்தால் இந்த கால பகுதியில் தமிழர் தரப்பு இவ்வாறு இதனை பயன்படுத்தலாம் என்பது தொடர்பில்தான் இந்த முக்கியமான காலப்பகுதியிலே கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது. இந்த கலந்துரையாடல்கள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. நாங்கள் இன்னும் மற்றவருக்கு சேவகம் செய்யக்கூடிய அடிமைகளாகத்தான் நாங்கள் இருக்க போகிறோமா, அல்லது ஒரு தனித்துவ அரசியல் அடையாளங்களை நிலைநிறுத்த போகிறோமா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய முக்கிய புள்ளி. இன்று 2009 ஆண்டின் பின்னர் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரும் நெருக்கடி நிலையிலிருந்து ஓரளவு தமிழர் தரப்பு சுதாகரித்துக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான காலம் இது. யார் பயன்படுத்த போகிறார்கள், எப்படி பயன்படுத்த போகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அமெரிக்கா அதற்கான வழிகளை திறந்து விட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். யார் வெல்ல போகிறார் என்பதல்ல, இலங்கை மீது யாருடைய பலம் அதிக அளவில் அதிகரிக்க போகிறது என்பதுதான் மிக முக்கியமாக இருக்க போகிறது. இதில் யாரோ ஒருவரை அனுரகுமார தீர்மானித்தே ஆக வேண்டும். அவர் யார் என்ற செய்தி வருகின்ற வருடங்களில் பெரும்பாலும் வெட்ட வெளிச்சமாக தெரிவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக ராஜதந்திர மட்டங்களில் கூறப்படுகிறது என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.